படித்த வாலிபன் ஒருவன் தன் சொந்த முயற்சியில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று பல கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கினான். அவனை விட திறமையானவர்களை கம்பெனிகள் தேர்ந்தெடுத்தது. வங்கிகளும் அவனை நம்ப தயாராக இல்லை. சோர்ந்து போய் விரக்தியில் இருந்தான். அவன் நிலையை மாற்ற பெரும் தொகையில் தொழில் ஏற்படுத்தி நல்ல வருவாயை ஈட்ட தனக்கு இருந்த ஒரே சொத்தை விற்று கொடுத்தார் ஒரு மாமனிதர். அவர் யார் என்றால் அவனுடைய சொந்த தகப்பன். இதை அவன் மேல் உள்ள அன்பினால் செய்தார். இதே போலவே இந்த உலகம் திறமையானவர்களையும் வெற்றியாளர்களையும் தேடுகிறது. நமது பரம தந்தையோ சாதாரணமானவர்களையும் உதவியற்றவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் தேடுகிறார். நம்மை உயர்த்துவதற்காக, வாழ வைப்பதற்காக இந்த அன்பிற்கு அடிபணிவோமா? சிந்தனைக்கு, நம்மை உயர்த்துவதற்கு அன்புள்ள பரம தகப்பன் உண்டு. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமேன்.